அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் முறையுருளும் அல்லது கண்டதில். இது மணிமேகலையுடைய லைன்ஸ் இது. சரிங்களா? இன்னைக்கு நம்ம மரபு தொடர்கள்ல எத்தனாவது சீரீஸ்ல இருக்கோம்னா 7வதுல இருக்கும். இதுல நம்ம ஒரு எழுத்தை வச்சு பார்க்க போறோம். ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தை வச்சு என்னென்ன வேர்ட்ஸ்லாம்ன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஈ வரிசையில ஈ ஆடவில்லை. ஈ ஆடலைன்னா உட்காந்துருப்பாங்க, ரொம்ப கவலையோட உட்காந்துருக்கும் போது ஈ ஆடலை, அவங்க மூஞ்சில கொஞ்சம் கூட ஈ ஆடலை அப்படின்னா கவலையில இருக்காங்க, மிகுந்த கவலையில இருக்காங்க. அடுத்து ஈடு கட்டுதல், ஏதோ ஒண்ணு கொடுத்து ஈடு கட்டுறது, சரிக்கு சமமா கொடுத்து ஈடு கட்டுறது, ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை கொடுத்து ஈடு கட்டுறது. சரிங்களா? அதுக்கு என்ன ஞாபகம் வச்சுங்கன்னா பிணை கொடுத்தல். பிணை கொடுத்தல்னா ஏதோ ஒண்ணு கொடுத்து அமௌண்ட்டை கொடுத்து சரி பண்றது. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஈட்டுக்கு ஈடு, ஈட்டுக்குன்னா இதுக்கு அது இதுக்கு அதுன்னு சொல்லி சரிக்கு சரியா கொடுக்கிறது. ஈட்டுக்கு ஈடுனா சரிக்கு சரி. ஈடேறுதல், ஈடேறுதல் அப்படின்னா நிறைவேறுதல். உய்வடைதல்னாலும் சரி நிறைவேறுதல்னாலும் சரி ரெண்டும் ஒண்ணுதான். ஈடேறுதல் அப்படின்னா உய்வடைதல். ஈரொட்டு, ஈரொட்டுனா உறுதி இல்லாம இருக்கிறது, இங்கிட்டோ அங்கிட்டோன்ற மாதிரி ஈரொட்டா இருக்கிறதுனா உறுதியின்மை. ஓகே. அடுத்து ஈவிரக்கம், ஈவிரக்கமே இல்லையான்னு சொல்லுவோமா, அதான் மனக்கசிவு, மனக்கசிவு. ஈவுச்சோர்வு, சமயா சமயம் அப்படின்னா நன்மை தீமைகளே தெரியல, நல்லது கெட்டது தெரியல, எந்த காலத்துல எதை ஆரம்பிக்கணும்னு தெரியல. அப்போ ஈவுச்சோர்வுனா சமயா சமயம். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. இது நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஆத்தர் புக்ல உள்ளது. அப்ப அதுக்கு என்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஈ ஆடவில்லைனா மிகுந்த கவலை. ஈடு கட்டுதல் அப்படின்னா பிணை கொடுத்தல். ஈட்டுக்கு ஈடுனா சரிக்கு சரி. ஈடேறுதல்னா உய்வடைதல். ஈரொட்டுனா உறுதியின்மை. ஈ விரக்கம் அப்படின்னா மனக்கசிவு. ஈவுச்சோர்வுனா சமயா சமயம். ஓகே, இன்னும் நம்ம மரபு தொடர்களை நிறைய வேர்ட்ஸ் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.